நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களின் முன்னோடியான திட்டமாக முதல்வர் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தை கடந்த 3 ஆண்டு காலங்கள் நடத்தி இன்று புதுக்குடி ஊராட்சி ஒன்றியம் புதுக்குடி ஊராட்சியில் முதல்வர் ஸ்டாலின் என்ற திட்டத்தை கொண்டு வந்து மக்களுடைய மனுக்களை பெற்று அவர்களுக்கு அந்த மனுக்களின் மீது நடவடிக்கை எடுத்து 45 நாட்களுக்குள் அதற்கு தீர்வு கண்டு அவர்களுக்கு தேவையானவற்றை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்முடைய முதல்வர் மற்ற மாநிலங்களிலே இல்லாத அளவிற்கு நேரடியாக மக்களின் குறைகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு மக்கள் அரசு துறை அதிகாரிகளை சென்று தன்னுடைய மனுக்களை கொடுத்த கட்டத்தை மாற்றி அரசு துறை அதிகாரிகள் மக்களுடன் சென்று மனுக்களை பெறக்கூடிய இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். இதனுடைய அடிப்படையிலே வர இருக்கக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டில் மனுக்களை கொடுப்பதற்கு மக்களே இல்லை என்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதல்வர் பணியினை எளிதாக மக்கள் அரசின் சேவைகளை பெறுவதற்காக இந்த திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். கடந்த 1 வார காலமாக ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், அதே போல பூண்டி ஒன்றியம், நம்முடைய நேற்று கோடிப்பட்டி பேரூராட்சி, நேற்று எல்லாபுரம் ஒன்றியத்தில் வடமதுரை ஊராட்சி, இன்று புதுக்குடிப்பட்டி ஊராட்சி என இந்த வாரம் முழுமைக்கும் ஒவ்வொரு முகாம்களை அமைத்து அத்துணை கிராமங்களுக்கும் இந்த சேவை சென்றடையும் வகையில் அதே போல பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் என அத்துணை மக்களும் அரசின் சேவைகளை பயன்படுத்துவதற்கான இந்த திட்டத்தை வகுத்து இன்றைக்கு அத்துணை துறைகளும் அந்தந்த கிராமங்களுக்கு இந்த பணியை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பணியினை மேற்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வட்டாட்சியர் அவர்களுக்கும் அதே போல வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இருவருக்கும் அரசு துறை சார்ந்த அத்துணை அதிகாரிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நான் இந்த நிகழ்வு செல்வதெல்லாம் பார்க்கிறேன். அரசு துறை அதிகாரிகள் மிக ஆர்வத்தோடு மிக உள்ளார்ந்த மனதோடு இந்த பணியினை அத்துணை பகுதிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் நெஞ்சார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பணியினை அது மக்களுக்கு நேரடியாக சென்று சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் சென்று நேரடியாக மக்களை சந்தித்து அங்கேயும் குறைகளை கேட்டறிந்து அந்த பணிகளை அங்கேயும் செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு திட்டமும் பல்வேறு திட்டங்கள் எடுத்து சொல்லலாம். இன்றைக்கு நம்முடைய மக்கள் அத்துணை பேரும் தகவல் தொழில்நுட்பம், ஊடகங்கள் அத்துணையும் அறிந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் தமிழகத்திலே என்ன பணிகள் நடைபெறுகிறது என்பதை மிக தெளிவாக தெரிந்திருக்கின்றார்கள். அத்துணையும் கடந்து இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள், குறிப்பாக கல்வித்துறையை நாம் எடுத்துக்கொள்வதனால் காமராஜர் அவர்கள் மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஒரே முதல்வர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதே போல கல்வித்துறையிலே பல மாற்றங்கள். நான் இந்த ஆண்டு கல்வி ஆண்டு துவக்கத்திலே சென்று ஒவ்வொரு பள்ளிக்கும் சென்று பார்த்தேன். ஒவ்வொரு கடந்த ஆண்டு காலத்தில் எல்லாம் பள்ளிகள் துவக்கப்படும். ஆனால் பள்ளி உபகரணங்கள் புத்தகமாக இருந்தாலும் சரி,
அவர்களுக்கு வழங்கக்கூடிய காலணிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வழங்கக்கூடிய சீருடைகளாக இருந்தாலும் சரி, உபகரண பொருட்களாக இருந்தாலும் சரி, பள்ளி துவங்கப்பட்டு பல நாட்கள் கழித்துதான் அந்த பொருட்கள் எல்லாம் வழங்கப்படும். ஆனால் நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய உணவு ஆட்சிக்கு வந்த பிறகு பள்ளி துவக்கிய நாளே தமிழகம் முழுமையிலும் அந்த பொருட்கள் அன்றைக்கே வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு அந்த கல்வி தன்மையை உயர்த்துவதற்கான திட்டங்களை கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதே போல தமிழ் புதல்வன் என்ற திட்டம் மாணவர்களுடைய திறன் கல்வி அறிவை பெற்றிருக்கலாம். அவர்கள் திறன் வளர்ச்சி பெறுவதற்காக நான் முதல்வன் என்கின்ற திட்டம். அதே போல ஆரம்ப கல்வி படித்திருக்கலாம், நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி படித்திருப்பார்கள். ஆனால் உயர்கல்விக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு தகுந்த பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலையில் பெண்களை பணிகளை கொடுத்து தாய்மார்கள் தயங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு புதுமை பெண் என்ற திட்டத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு மாணவரும் உயர்கல்வி படிக்கக்கூடிய காலங்களில் மாதம் 1000 ரூபாய் என்று வழங்கி இந்த உயர்கல்வியை உயர்த்தி இருக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய முதல்வர். அதே போல மாணவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்து மாதம் 1000 ரூபாய் வழங்கி அவர்களுடைய உயர்கல்வியை உயர்த்துவதற்கான பணிகளை மிக சீராக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதல்வர். அதனுடைய அடிப்படையிலே இன்று நம்முடைய தமிழ்நாட்டிலே உயர்கல்வியில் அரசு பள்ளியிலே இருந்து சேரக்கூடிய மாணவியர்களுடைய சதவீதம் 35% கூடுதலாக மாணவியர்கள் உயர்கல்வியை சேர்ந்திருக்கிறார்கள் என்பது தகவல். ஆக இப்படி ஒவ்வொரு துறையிலும் இந்த நாடு மேம்பட வேண்டும், நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் என்ற உணர்வோடு, எல்லோருக்கும் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்ற உணர்வோடு, எல்லோருக்கும் எல்லா அரசு சலுகைகளும் சென்று சேர வேண்டும் என்ற உணர்வோடு இன்று நம்முடைய முதல்வர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். இங்கே தாய்மார்களுக்கெல்லாம் ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். கடந்த ஒரு 4 ஆண்டு காலத்துக்கு முன்னால் நீங்கள் வீட்டிலே பயன்படுத்தக்கூடிய அந்த ரேஷன் கடையிலே வாங்கக்கூடிய அரிசியினுடைய தரம், துவரம்பருப்பினுடைய தரம், எண்ணெயினுடைய தரம் எப்படி இருந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் ரேஷன் கடையிலே வாங்கக்கூடிய பொருட்களுடைய தரம் எந்த அளவிலே இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். இது ஒன்று இந்த அரசினுடைய இந்த ஆட்சியினுடைய மேன்மைக்கு சான்றாகும், இந்த முதல்வர்களுடைய மேன்மைக்கு சான்றாகும். கிராமப்புற